போன பதிவில நம்ம ஃப்ராக பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருந்தோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா உண்மையிலேயே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுங்க. அதனால மறுபடியும் ஃப்ராக பயன்படுத்தி மீன் பிடிக்கலான்னு கிளம்பி வந்திருக்கேன். நம்ம பயன்படுத்த போற ஃப்ராக்ல ஒரு சின்ன மாற்றம் ஒண்ணு இருக்கு. அது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம விதவிதமான ஃப்ராகுகள விதவிதமான இடங்கள்ல நம்ம விரால் மீன்கள பிடிக்க போறோம். அதனால ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த பதிவில பார்க்க போற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா, என் கையில இருக்க இந்த பபுள் ஃப்ராக் தான். இது உண்மையிலேயே ரொம்பவும் பயங்கரமா இருக்க போகுதுங்க. இது ஃப்ராக் பார்த்தீங்கன்னா, நம்ம பேருக்கு ஏத்த மாதிரியே பெண் குயின் மாதிரி ரொம்பவும் அழகா இருக்குது. உண்மையிலே விரால் மீன் இந்த ஃப்ராக கடிச்சிருச்சுன்னு சொன்னா அதை விடுறதுக்கு விரால் மீனுக்கு மனசே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ரப்பர் குவாலிட்டி அவ்வளவு அருமையா இருக்குதுங்க. சரி, நம்ம அதிகமா பேசாம இந்த ஃப்ராகோடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். முதல் தடவை ஃப்ராக் பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுக்கு இந்த விஷயத்தை யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களுடைய நண்பனா நான் உங்ககிட்ட சொல்லுறேன். ஃப்ராக பயன்படுத்தி மீன் பிடிக்க சரியான இடம் எங்கிட்ட எதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முதல் விஷயம் ஒரு ஆழமில்லாத தெளிவான நீர் பகுதியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க. அப்பதான் நீங்க பயன்படுத்த போற ஃப்ராக் நீர்மட்டத்தோட மேல்பரப்புல அழகா நீந்தி வரதை விரால் மீனால ரொம்பவும் சுலபமா பார்க்க முடியும். இப்போ நான் வந்திருக்க இடம் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆழமில்லாத தெளிவான நீர் பகுதி தான். இதுல கூடுதலா செடிகள் இருக்கிறதுனால விரால் மீன்கள் மறைஞ்சிருந்து வேட்டையாட அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம எடுத்துட்டு வந்த பபிள் ஃப்ராக்ல நம்ம அழகா ஒரு விரால் மீனை பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஃப்ராகை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் பிடிச்சிருக்கு. சரி, நம்ம அடுத்த பதிவில் இன்னொரு இடத்துல ஒரு வேற விதமான ஃப்ராக்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.